Hello viewers, welcome back to Magesh Chemistry classes. In this presentation, we will discuss about PGTRB unit number 6. Unit number 6 la nuclear chemistry, organometallic compounds, inorganic photochemistry அப்படிங்கிற 3 டாபிக் இருக்கு. ஸோ அதில் இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸை இங்கே ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் ஆஃப்டர் 11 வந்து இதோட ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. யூ கேன் கோ த்ரூ இட். Let's move in the question part to the question number 12. The emission of gamma rays results. Nuclear chemistry இருந்து கேட்ட கொஸ்டின். அன்ஸ்டேபிள் ரேடியோ ஆக்டிவ் ஸ்பீசஸ் என்ன பண்ணுதுன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸை ரேடியேட் பண்ணுது. இதில் காமா ரேஸோடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். ஸோ இந்த ரேடியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும்போது there is no alteration of number of protons or neutrons in the nucleus. So இதில் வந்து எந்த ப்ரோட்டான்ஸும் இது என்ன பண்ணாது, அல்டர் பண்ணாது. ஸோ நம்பர் ஆஃப் do not alter the number of protons or the neutrons. ஸோ ரெண்டையுமே இது என்ன பண்ணுறது, அல்டர் பண்ணுறது இல்லை நியூக்ளியஸ் இருக்கக்கூடியது. ஸோ இன்ஸ்டட் இதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் it has the effect of moving the nucleus from higher to lower energy. ஸோ அதனால் நியூக்ளியஸ் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன்சர் வந்து டிக்ரீஸ் இன் த எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ அதுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இதனால் இதில் வரக்கூடிய பேரண்ட்ஸு டாட்டர் நியூக்ளியர் ரெண்டுமே வந்து என்னது இருக்கும் அப்படி சொன்னோன்னா சேம் ஒன்றா தான் இருக்க முடியும். ஏன்னா ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் வந்து இதாகல. ஸோ ஐசோடோப்ஸ் ஆர் ஃபார்ம். காமா ரேஸை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. இட் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபாலோட் பை சம் ஆஃப் தி அதர் ரேடியேஷன் தட் இஸ் பீட்டா டிகே, இம்பார்ட்டன்ட்லி பீட்டா டிகே ஆர் தி ஆல்ஃபா டிகே. ஸோ இதை ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் அட்டாமிக் நம்பர், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த அட்டாமிக் நம்பர். டிக்ரீஸ் இன் த சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ், அங்கே ப்ரோட்டான் சேஞ்ச் ஆகாது. அண்ட் அட்டாமிக் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் இது எல்லாமே சேம் கான்செப்டாகவே இருக்குது. அட்டாமிக் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ், சார்ஜ் இதெல்லாமே என்ன பண்ணால் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகாது. ஒன்லி த எனர்ஜி இஸ் ஹையர் டு லோயர் எனர்ஜி. ஸோ எனர்ஜி இஸ் டிக்ரீஸ்ட். யுவர் ஆன்சர் இஸ் ஏ. Question number 13. In the nuclear reaction, neutron dissociate to give P11 plus X. What is the X? ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து எப்போவுமே பேலன்ஸ் பண்ணும்போது அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ரியாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம இங்கே எழுதுனா நியூட்ரான் மாஸ் நம்பர் 0 dissociate to give the proton plus the X by balancing atomic number. Zero is equal to 1 plus இங்கே நமக்கு வந்து வேல்யூ தெரியாது. ஸோ இது வந்து நம்ம இசட்னு வச்சுக்கிறோம். எக்ஸுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர். ஸோ இசட். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 0 minus 1. ஸோ இசட் வேல்யூ வந்து -1. அப்போ எக்ஸுக்கு வந்து இசட் வேல்யூ -1. ஸோ இங்கே -1 வருது, இது மட்டும்தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சர் வந்து சி. தென் இது பார்க்கலாம். ஸோ பை பேலன்சிங் மாஸ் நம்பர் பேலன்ஸ் பண்ணும்போது 1 is equal to 1 plus the A. So A is equal to 1 minus 1. This is equal to 0. Mass number 0. So answer is C. That is E power 0. இங்கே வந்து நமக்கு வந்து -1. ஓகே ரைட். மற்ற ஆன்சர்லாம் பார்க்கலாம். இந்த மற்ற ஆன்சரில் இதில் வரக்கூடியது வந்து இது வந்து நமக்கு வரக்கூடியது பாசிட்ரான். இந்த கேஸில் இதில் வரக்கூடியது வந்து நமக்கு வந்து இட் இஸ் எ புரோட்டான். புரோட்டானுங்கும்போது கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அங்கே வந்து நமக்கு இருக்கிறது வந்து ஒரு ஸ்பீசஸாக இருக்கிறதா இருந்தால் ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1 இருக்கும். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காது, இது மட்டும்தான் இருக்கும், மாஸ் நம்பர் மட்டும் இருக்கும். ஸோ காமா ரேஸ் எடுத்துட்டோம்னா தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால இந்த கேஸில் இது இருக்க முடியாது. ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் ஒன். Question number 14. The radioactive isotope used to locate brain tumor is. Answer, direct answer here is iodine 131 53. So the direct answer
ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அயோடின் 53131 is the gamma ray emitter. ஸோ அதோட டிஸ்இன்டகிரேஷன் வந்து காமா ரேயில் வந்து என்ன பண்ணுது இருக்குது. ஸோ இதோட ஆஃப் லைஃப் பீரியட் தட் இஸ் டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 60 days. ஸோ 60 days வரை அதை கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா டு லொக்கேட் த பிரெயின் டியூமர். ஸோ டைரெக்டாக ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸுடைய அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்கிட்டோம். ஸோ கார்பன் 13-6 அப்படி எடுத்து இது வந்து ஒரு ஸ்டேபிள் ஐசோடோப்ஸ், ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இல்லை. அதே மாதிரி நைட்ரஜன் 715 அப்படிங்கிறதும் இஸ் ஏ ஸ்டேபிள் 1. ஸோ டிஸ்இன்டகிரேட் ஆகாது, இது மட்டும்தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஹெவி ஹைட்ரஜன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ நான் ரேடியோ ஆக்டிவ். ஸோ இங்கே இருக்கிற ஐசோடோப்ஸில் 4 சாய்ஸ்லையுமே ரேடியோ ஆக்டிவ் மட்டும் இது மட்டும்தான். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் சி, அயோடின் 131. நெக்ஸ்ட் ஒன், தி ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் இன் ஆக்சோ ப்ராசஸ். ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஆக்சோ ப்ராசஸ்? இட் இஸ் அதர்வைஸ் known as the hydroformylation. ஆக்சோ ப்ராசஸ் or it is hydroformylation. The addition of hydrogen and the formyl group. Addition of hydrogen and the formyl group across the double bond. ஆக்சோ ப்ராசஸ் நடக்கக்கூடியது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டோ கார்பனைல் டைகோபால்டேட். Product yield is equal to n by iso is equal to 3/1. ஸோ 3 ஐசோமர்ஸ் வந்து நமக்கு n ஃபார்மேட் கிடச்சதுன்னா 1 தான் அந்த ஐசோ கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆன்டி மார்கானிக் ரூல்ஸை இது ஃபாலோ பண்ணும். இதில் நம்ம வந்து இந்த ட்ரைஃபினைல் கார்பனைல் கேட்டலிஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா விச் இன்க்ரீசஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் என் ப்ராடக்ட். இதை நம்ம ஆட் பண்ணோம்னா எதோட பர்சன்டேஜ் ஆட் ஆகும்? என் ப்ராடக்டோடைய பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் ஆக்டோ கார்பனைல் டைகோபால்டேட் இங்கே எதுவுமே இல்லை. ஸோ கோபால்ட் வரக்கூடிய இது மட்டும்தான். ஸோ ஆன்சர் இஸ் HCO4. இதோட மெக்கானிசம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டீட்டெயிலாக. இந்த டை கோபால்ட் அண்டு ஆக்டோ கார்பனைல் வந்து 8 இருக்கு. மெக்கானிசத்தில் இது ஃபர்ஸ்ட் அந்த டைமர் வந்து என்ன பண்ணுது? மோனோமராக கன்வெர்ட் ஆகுது. தட் இஸ் இந்த மாதிரி. அடுத்த கேஸில் இது வந்து நம்மளுடைய ஃபார்மேட்டு போகுது CO3. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஸோ கேட்டலிஸ்ட் ஃபார்மேட் இது மோனோமரில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு மோனோமர் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது டைமர் HCO3. இதுதான் ஃபண்டமெண்டல் யூனிட். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம என்ன அல்கின் கொடுத்துருக்குறோமோ அந்த அல்கின் கூட இது கோஆர்டினேட் ஆகுது. ஸோ அல்கினுடைய டைப் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் R. அல்கின் கோஆர்டினேஷன் ஆகும்போது எப்படி இருக்குது? மெட்டல் கார்பன் கோபால்ட்டு. ஸோ இதில் 3 கார்பனைல் குரூப் வந்து ஆல்ரெடி இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இது கூட இது கோஆர்டினேட் ஆகிருக்கு. CH2 டபுள் பாண்ட் CH அண்ட் R. ஸோ அல்கின் கோஆர்டினேஷன், இந்த கேஸில் அல்கின் கோஆர்டினேஷன். அடுத்த ஸ்டெப்பில் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1-2 மைக்ரேட்டரி இன்செர்ட் ஆகணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே இன்செர்ட் ஆகுது. 1-2ல் வந்து இன்செர்ட் ஆகுது. ஸோ கோபால்ட்டு அதோட 3 கார்பனைல் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை, இதில் இன்செர்ட் ஆகுது. CH2 இட் வில் பி CH2R. ஸோ இங்கே வந்து 1-2 மைக்ரேட்டரி இன்செர்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்பில் கார்பன் மோனாக்சைடு வந்து ஆட் ஆகுது, கார்பன் மொனைல் குரூப். ஸோ கோபால்ட்டு ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கக்கூடிய 3 கார்பனைல், ஸோ இன்னொரு கார்பனைல், அவ்வளோதான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டெப் என்னதான் இருக்கும்? கார்பனைல் குரூப் இன்செர்ஷன். ஸோ ஹைட்ரஜன் இன்செர்ஷன், இங்கே கார்பனைல் குரூப் இன்செர்ஷன்.
அது 1 2 தான். ஸோ 1 2ங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப்பை மட்டும் நம்ம மாற்றிட வேண்டியது. கோபால்ட் CO இப்போ கார்பனைல் குரூப் வந்து 1 2ல இருந்து என்ன இருக்குது, இன்செர்ட் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது அப்படின்னா, தி ஹைட்ரஜன் இஸ் ஆடட், ஆக்சிடேட்டிவ் அடிஷன். அதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. கார்பனைல் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த குரூப் CH2CH2R 2 ஹைட்ரஜன் வந்து இங்கே இன்செர்ட் ஆகுது. அடுத்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும், இந்த ரெண்டும் இன்செர்ட் ஆக போகுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், ரெக்கார்ட் ப்ராடக்ட் இஸ் திஸ் ஆல்டிஹைட். ஸோ HCO அப்படிங்கிறது இந்த இதில் மறுபடியும் கிடைச்சாச்சு. இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் CH2 அகைன் இன்செஷன். ஸோ இந்த 1 to migrate இன்செஷன் வந்து இந்த ஆக்சோ ப்ராசஸில் நடக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அல்கீன் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய அல்கீன் வந்து நமக்கு வந்து ஃபார்முலேஷன் ஆகி இந்த மாதிரி ஆல்டிஹைட் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் நமக்கு வந்து N ப்ராடக்ட் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இதில் இந்த ரியாக்ஷன்ஸில் இந்த இதை நம்ம கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணோம்னா பெர்சன்டேஜ் ஆஃப் N வந்து கூடும். ஸோ 3ங்கிறது அதிகமாக வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் அபவுட் தி ஆக்சோ ப்ராசஸ். த கேட்டலிஸ்ட் இஸ் ஆக்டாகார்பனைல் டைகோபால்டேட். இதுதான் கேட்டலிஸ்ட். இது ரியாக்ஷன்ஸில் இந்த மாதிரி இது கன்வெர்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. Which one of the following nuclear produces stellar energy? Stellar energy is solar energy. That is a nuclear fusion reaction takes place in the course of the sun. Sun-ஓட வெளி வட்டத்தில் அதனுடைய கோர் பார்ட்டில் வந்து நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் டு ஃபார்ம் த ஹீலியம். நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ நிறைய டைப்பில் நியூக்ளியர் ஃபியூஷன் அதோடைய இதில் இருக்குது. ஸோ இந்த கேஸில் நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கேஸில் 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து 4 ஹீலியம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே இல்லை கான்செப்ட் என்னன்னா, நமக்கு வந்து எப்போவுமே 4 ஹைட்ரஜன் ஆட்டம் டு ஃபார்ம் த ஹீலியம். அதை நீங்கள் வந்து கான்செப்ட் வச்சுக்கணும். 4 ஹைட்ரஜன்ஸ் வந்து ஹீலியம் ஃபார்ம் ஆகும். இதுதான் நியூக்ளியர் ஃபியூஷன் ஸ்டெல்லார் எனர்ஜியில் வரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3H1. ஸோ அது வந்து ரேடியோ ஆக்டிவ் இன் நேச்சர். ஸோ அது வந்து ரியாக்ஷன்ஸில் எப்போவுமே இன்வால்வ் ஆகாது. ஸோ இது ராங். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாலும் இது ரேடியோ ஆக்டிவ். ஸோ இது வந்து இதோட மாஸ் நம்பர் 3 கொடுத்துருக்குறாங்க. நம்பர் வந்து 3 1 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் இது வந்து ராங். ஓகே, ஸோ இந்த கேஸில் 2 ப்ரோட்டான்ஸ் வந்து ஹீலியம் ஃபார்ம் பண்ணது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே இல்லை ஆன்சர். ஸோ இதுதான் ஆன்சராக வர முடியும். ஸோ ஆன்சர் இஸ் பி. ப்ரோட்டான் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் த ஹீலியம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் பி. Question number 17. The carbon-14 decays with the emission of alpha particle, beta particle, gamma particle, all the above. First of all, carbon-14 வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரேடியோ கார்பன் டேட்டிங். ரேடியோ கார்பன் டேட்டிங்கில் வந்து அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷன்ஸ் தான் இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ கார்பன்-614 அப்படிங்கிற ரேடியோ ஆக்டிவ் இது வந்து ஒரு டீக் ஆகுது. டீஆக்ட் ஆகும்போது நைட்ரஜன் வரும். நைட்ரஜன் வரும்போது அட்டாமிக் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே 7 வந்துடும். ஸோ இங்கே 7 வந்து வருது அப்படிங்கிறனால இங்கே வந்து நமக்கு -1 வரணும். ஸோ 0. ஸோ திஸ் இஸ் பீட்டா டிகே. ஸோ எமிஷன் ஆஃப் த பீட்டா பார்ட்டிகல். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங் பற்றி நமக்கு ஐடியா வேணும். தட் இஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் இஸ் கன்வெர்டட் இன்டு ரேடியோ கார்பன் டேட்டிங் பை மீன்ஸ் ஆஃப் தி gamma rays from the sun. ஸோ இது வந்து carbon-16 கன்வெர்ட் ஆகுது. அகைன் இட் ரேடியேட்ஸ் அண்ட் நைட்ரஜன் கோஸ் பேக் டு தி அட்மாஸ்பரிக் அகைன். ஸோ தீஸ் ஆர் அபவுட் ரேடியோ கார்பன் டேட்டிங். ஸோ இதில் பீட்டா பார்ட்டிகல். நெக்ஸ்ட் ஒன். Question number 18. Which of the following radioisotope used in agriculture? Oxygen 17, sodium 24, iron 59 and phosphorus 32. First oxygen 17 எடுத்துக்கிட்டோம். ஆக்சிஜனில் நமக்கு வரக்கூடிய ஐசோடோப்ஸ் வந்து ஆக்சிஜன் 16 அண்ட் ஆக்சிஜன் 17 அண்ட் ஆக்சிஜன் 18. இது நோன் ஐசோடோப்ஸு. இதில் ஆக்சிஜன் 17 இஸ் ஸ்டேபிள் ஒன். ஸோ இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் இல்லை. ஸோ இதனால இது ஆன்சர் இல்லை. தென் சோடியம் 24, 1124. இது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ். இட் இஸ் யூஸ்ட் இன் தி இட் இஸ் எ எலக்ட்ரோலைட்டிக் ட்ரேசர். சோடியம் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தா தி சோடியம்.
follow the path of sodium atom. ஸோ இதை வந்து பண்ணுறது வந்து சோடியத்தோட வேலை. அடுத்த கேஸில் அயன் 15 அயன். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது அயன் மெட்டாபாலிசத்தில் யூஸ் ஆகும். அயன் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் த பிளட் வால்யூம் இருக்கக்கூடிய பிளட் வால்யூம் அண்டு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ ஐசோடோப்ஸாக வந்து பிளான்ட்ல யூஸ் ஆகுறது பாஸ்பரஸ் தான், டைரக்ட் நமக்கு வந்து தெரிகிறது. இதோட யூஸ் எப்படி அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது அப்படின்னா ட்ராக்கிங் த யூசேஜ் ஆஃப் பாஸ்பரஸ் பை த பிளான்ட்ஸ். அதை ட்ராக் பண்ணுறது, ட்ராக்கிங் த யூசேஜ் ஆஃப் பாஸ்பரஸ். ரூட்லேருந்து லீஃப்க்கு வந்து எப்படி அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ which of the following radioisotopes used in agriculture? Our answer is phosphorus 32. Question number 19. The Wilkinson catalyst is used in thus: reduction of alkenes, oxidation of alkenes, and hydrogenation of alkene, ozonolysis of alkene. So it is used in the hydrogenation of alkene. Our answer is C. So Wilkinson catalyst. So it is a rhodium catalyst, monochloro triphenyl phosphine. The IUPAC name is chloro trisphenyl phosphine rhodium. The oxidation state of rhodium is 1. So mechanism என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னால ரோடியம் அதில் இருக்கக்கூடிய important ligands, 3 ligands இதில் கொடுத்தாச்சு, and 1 chlorine is present. It is L is a triphenyl phosphine. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா சால்வேஷன் நடக்குது. ஸோ சால்வெண்ட் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் ரோடியம் எல் அண்ட் 1L, and instead of 1L the solvent is added. So it is solvated. Then the hydrogen is introduced, that is oxidative addition. Q L L, this is for chlorine, this is solvent, and the coordination number is increased to 6. Now alkene is coordinated. So இங்கே 16 இருக்கிறனால அப்போ என்ன பண்ண முடியாது, ஏதாவது ஒரு சால்வேஷன் பண்ணக்கூடிய இடத்துல தான் அது வந்து ஆட் ஆக முடியும். அல்கீன் வந்து எத்திலீன் ஆட் ஆகுது. ஸோ ரோடியம் எல், ஸோ இந்த பிளேஸ்லையும் எல், இந்த பிளேஸில் சால்வெண்ட் இருக்கக்கூடிய பிளேஸில் சால்வெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அல்கீன் வந்து ரிமூவ். ஸோ குளோரின் அண்ட் திஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ ஆஸ் யூஸ்வல் என்ன ஆகும், நமக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து மைக்ரேட் ஆகும். ஸோ அட்ஜஸ்டன் ஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அந்த ப்ரீவியஸ் இதுலேயும் நம்ம அதான் பார்த்தோம். ஸோ மைக்ரேட் ஆகும்போது இந்த பாண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். தட் இஸ் ரோடியம் L L, this will be CH2 CH3, and here on hydrogen, and here your Cl. So இந்த மாதிரி ஹைட்ரஜன் மைக்ரேஷன் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பில் ஆட்டோமேட்டிக்காக தி ஈத்தேன் இஸ் லெஃப்ட் அவுட். CH3 CH3, so hydrogenation of alkene takes place. You get rhodium L L, and the ligand L. Here C is the catalyst. So in this way the hydrogenation of alkene takes place. Your answer is C. Last question, question number 20. A radioactive sample has an initial activity 23 disintegration per minute. After an half an hour, the activity is 11.5 disintegration per minute. So it is a TF, reduced into half. How many atoms of the radioactive nuclide are present originally? So initially வந்து எவ்வளோ நியூக்ளியோய்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் நமக்கு வந்து சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் dN by dt is equal to decay constant and the initial concentration NO. So this is equal to the A0, activity of the initial activity. It is given, the value is 23. So this is rate. The rate is equal to disintegration at a time. This is equal to decay constant. The lambda is the decay constant, and the N0 is the initial concentration, initial number of atoms. How many atoms are present? So this is a basic formula. So from this formula, that is minus dN by dt, that is rate. This is equal to lambda into N0. This is equal to 23.
இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ decay constant and T of is related as 0.693. Here 69 you have taken 693 by T of. So this is a common relation. இங்கே T of வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, after half an hour the activity is reduced into half. ஸோ அப்போ நமக்கு இங்கே T of வந்து என்னது, half an hour. T of is equal to half an hour, that is equal to 30 minutes. Lambda க்கு பதிலா 0.693 by T of வந்து 30 minutes into N0 is equal to 23. N0 தான் நமக்கு கேட்டிருக்கு. ஸோ N0 is equal to 23 into 30 divided by 693, 0.693. ஸோ சிம்பிளாக இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதா இருந்தால் இந்த 23 into 30 divided by 69. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 69 divided by 69 into 0 இந்த மாதிரி வரும். இங்கே வரக்கூடிய ஒரு 0.693. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய யூனிட் வந்து 1000. ஓகே, 1000 வரும்போது 10⁻³ atoms. ஸோ your answer is B. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா லாம்டா N0 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரேட்டுக்கு ஈக்குவலாக நமக்கு கொண்டு வரலாம். இந்த லாம்டா N0 is equal to initial activity, that is A0, அது வந்து கொடுத்துருக்கு. லாம்டாவுக்கும் T ஆஃப்க்குள்ள ரிலேஷன் வந்து இந்த ரிலேஷன், இந்த ஃபார்முலா, இது ரெண்டையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிடும். 0.693ங்கிற வேல்யூ இருக்கும். இந்த இடத்துல நம்ம 0.69 மட்டும் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணால் தான் இந்த ஆன்சர் வந்து 1000 கிடைக்கும். ஸோ மற்ற ரெண்டும் வரது பாசிபிலிட்டிஸ் இல்லை. Okay viewers, these are about this presentation. I hope that it is useful to you. Thank you for watching.